அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று நமது வாருங்கள் படைப்போம் குழுமத்தின் 227வது நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு கலந்து கொள்ளவிருப்பவர் பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த படைப்பாளர் திரு மோகன் அவர்கள். 2019ஆம் ஆண்டில் இந்த நூற்றாண்டின் போதி மரம் என்ற தன் முதல் கவிதை தொகுப்பின் வழியாக இலக்கிய உலகில் நுழைந்தார். 2022இல் அப்பாவின் காது என்கிற நவீன சிறுகதை தொகுப்பு மூலம் பரவலாக கவனம் பெற்றவர். மூன்றாவதாக இவர் எழுதிய கண்ணாட்டி என்ற குறுநாவல் தமிழ் பல்லவி குறுநாவல் போட்டியில் சிறப்பு பரிசை பெற்றது. இவர் நான்காவதாக எழுதிய குருதிப்பாடு நாவல் பெரம்பலூர் மண் சார்ந்த வட்டார வழக்கு மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அண்மையில் பூணணிந்த மேசை என்கிற சிறுகதை தொகுப்பை வெளியிட்டுள்ளார். தமிழ் பல்லவி சிறுகதை போட்டி, தனுஷ்கோடி ராமசாமி நினைவு சிறுகதை போட்டி, பட்டுக்கோட்டை சந்திர மனோகரன் நினைவு சிறுகதை போட்டி, கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஹைக்கூ கவிதை போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசை பெற்றிருக்கிறார். பெரம்பலூர் இலக்கிய வட்டத்தின் அமைப்பாளராக செகாவ் இலக்கிய விருதுகள் வழங்கி வருகிறார். நந்தனம் கல்லூரி, கோவை குமரகுரு கல்லூரிகளில் இலக்கிய உரையாற்றியும் இருக்கிறார். சா. மோகன் எழுதியுள்ள குருதிப்பாடு நாவல் இந்த ஆண்டின் சௌமா இலக்கிய விருது பெறுகிறது என்பது கூடுதல் சிறப்பு. இத்தகு சிறப்புகளுக்குரிய படைப்பாளர் மோகன் அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி. இவரோடு கலந்துரையாட இருப்பவர் பாவை இன்ஜினியரிங் கல்லூரியின் பேராசிரியர் மற்றும் குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர்களுள் ஒருவரான மங்கை அவர்கள். இவர் JCI பெஸ்ட் டீச்சர் அவார்டு, சாசுரை கல்லூரி பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் அவார்டு, தமிழ் இலக்கிய அறக்கட்டளை மற்றும் ரோட்டரி கிளப் கல்வி அச்சாணி விருது, தமிழ் இலக்கிய அறக்கட்டளை உலக மகளிர் தின சிங்கப்பெண் விருது, தங்க தமிழர் விருது போன்ற சிறப்புகளுக்குரிய இவர் கவிதை எழுதுவது, தொடர்ந்து புத்தகம் வாசிப்பது என தனது பயணத்தை தொடர்ந்து வருகிறார். இத்தகைய சிறப்புகளுக்குரிய இருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறது வாருங்கள் படைப்போம் குழுமம். வணக்கம் மேம். நன்றி கலை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியில 227வது படைப்புல நாம் காண இருக்கிறோம். எங்களோட இணைந்திருப்பவர் எழுத்து உலகில் தனித்த குரலா இருப்பவர் சா. மோகன் அவர்கள். முதல்ல உங்களோட கவிதையிலிருந்து நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். எனக்கு பிடிச்ச கவிதை இந்த நூற்றாண்டின் போதி மரம் அப்படின்ற அந்த புத்தகத்துல நீங்க எழுதின ஒரு கவிதை. பெருநகரத்தில் விலாசம் தொலைந்தவனின் தேடலை போல்தான் வாழ்க்கையும் மரணமும். ரொம்ப யதார்த்தமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கவிதை இது. சரி, கேள்விக்கு போலாம். இப்ப நீங்க முதலில் எழுத ஆரம்பிச்சது கவிதையா கதையா? மேம், நான் பேசுறது கேக்குதுங்களா? மேம் கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது சார். கேக்குதுங்க சார். உங்க போன் கொஞ்சம் கீழே கூட வச்சுக்கலாங்க சார், இன்னும் கொஞ்சம். வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துகளும். 200 நிகழ்ச்சிகளை தாண்டி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வளர்ந்து வரக்கூடிய படைப்பாளிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள அவங்களுடைய படைப்புகளை முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒரு உரையாடல் நிகழ்த்துறது அப்படிங்கிறது நிச்சயம் சமகாலத்தில் எழுதக்கூடிய புதிய படைப்பாளிகளுக்கு ஒரு உற்சாகமான ஒரு விஷயம். அந்த ஒரு உத்வேகமான விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வாருங்கள் படைப்போம் குழுவினருக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தோட நன்றின்னு சொல்லிக்கிறேன். இப்ப மேடம் கேட்ட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா பள்ளி காலத்துல பெரும்பாலும் கவிதைகளை தான் தன்னுடைய இலக்கிய ஆர்வத்தை ஆரம்பிப்பாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 9வது 10வது படிக்கிற அந்த காலகட்டம் அல்லது 11வது 12வது படிக்கிற காலகட்டத்துல கண்டிப்பா கூட படிக்கிற ஏதோ ஒரு பொண்ணுக்கு மேல ஒரு கிரேஸ் வரும், ஒரு அன்பு வரும். அந்த பெண்ணை மையமா வச்சு அன்பே ஆறுயிரே அப்படின்னு சொல்லி ஒரு காதல் கவிதையில தான் பெரும்பாலும் தொடங்குவாங்க. ஆனா எனக்கு அப்படியே ஒரு சம்பவம் நடக்கல. நான் முதல்ல எழுதினது கவிதை தான், கதை இல்லை. கதையெல்லாம் பின்னாடி தான் எழுதினேன். அந்த கவிதையோட பாத்தீங்கன்னா கடவுளை பத்திய ஒரு கவிதை. அப்போ நான் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு நபரா இருந்தேன். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு கேள்விகளை அடுக்கி முதல்ல கடவுள் குறித்த ஒரு கவிதை எழுதினேன். கடவுளுடைய இருப்பு குறித்த ஒரு கவிதை எழுதினேன்.
என்னுடைய 9ஆம் வகுப்பு படிக்கக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவம், வாழ்க்கையில பட்ட துயரங்கள், துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையை உருவாக்குனுச்சு. நமக்கு மேல ஏதோ ஒரு சக்தி நம்ம இயக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உருவானப்ப எனக்கு ஆன்மீகத்து மேல கொஞ்சம் நாட்டம் வந்து நான் கட்டுரை எழுத ஆரம்பிச்சேன். ஆன்மீக கட்டுரைகள் எழுத ஆரம்பிச்சேன். ஒரு 2-3 ஆண்டுகள் வந்து அந்த ஆன்மீக பயணத்திலே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து மறுபடி கவிதைக்கு வந்தேன். என்னுடைய கவிதைகள்லாம் வெறும் நோட்டு புத்தகத்திலேயே முடங்கி கிடந்தது. பெரம்பலூர் இருக்கக்கூடிய அகவி அப்படிங்கிற ஒரு கவிஞர் வந்து என்னுடைய கவிதைகள்லாம் பார்த்துட்டு அவர் தான் என்னுடைய முதல் புத்தகத்தை அச்சுக்கு கொண்டு வந்தாரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த புத்தகம் தான் இந்த நூற்றாண்டின் போதி மரம் அப்படிங்கிற புத்தகம். அதன் பிறகுதான் கவிதை முதல் புத்தகம் முடிச்ச பிறகுதான் அடுத்தது வந்து சிறுகதை எழுதலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இதுக்கிடையிலேயே வந்து நான் பத்திரிகைகளுக்கு சிறுகதைகள் அனுப்பி போட்டிகள் எல்லாம் அப்படி சின்ன சின்னதா ஜெயிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நம்பிக்கையில சிறுகதையை தொகுப்பா கொண்டு வரலான்னு அப்பாவின் காது அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பை ஆரம்பிச்சேன். மேடம் கேட்ட கேள்விக்கு எக்ஸாக்டா பதில் என்னன்னா, முதல்ல கவிதை தான். ஆனா அது காதல் கவிதையா இல்லாம ஒரு கடவுள் சார்ந்த கவிதையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னுடைய கவிதை தொகுப்புல கூட அதிகமா காதல் கவிதை எழுதுனதில்லை. வாழ்வியல் சார்ந்த கவிதைகள் தான் அந்த இந்த நூற்றாண்டின் போதி மரம் அப்படிங்கிற தொகுப்புல இருக்கும். 1-2 காதல் கவிதைகள் மட்டும்தான் அதுல இருக்கும். அதுக்கப்புறம் சிறுகதை நோக்கி நான் நகர்ந்திருக்கிறேன். அவ்வளவுதான் மேடம். என்னுடைய எழுத்து பயணம் இப்படிதான் ஆரம்பிச்சது. தொடர்ந்து நீங்க கேட்கலாம் மேடம். ரொம்ப ரொம்ப அருமை சார். உங்களுடைய யதார்த்தமான பதிலும் இதுக்கான பதில் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க எழுதும் போது முக்கியமா பாக்குறது உணர்ச்சியா இல்ல சூழ்நிலையா? எதை நீங்க முக்கியமா பாப்பீங்க? த லேடி ஆர் த டைகர் அப்படின்னு ஒரு குறுநாவல் இருக்கு மேடம். புலியா பெண்ணா அப்படின்னு. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு தண்டனை, 2 கூண்டு ஒரே மாதிரி இருக்கும். அந்த 2 கூண்டுல ஒன்ன திறந்தா புலி இருக்கும், இன்னொன்னு அழகான பெண் இருப்பாங்க. அவன் எதை திறக்கிறானோ அதுதான் அவனுக்கு தண்டனை. ஒண்ணு புலி திறந்தா அவன் அடிச்சு இறந்து போயிடுவான், இல்ல அவன் ஒரு பெண் இருக்க கூண்டை திறந்தானா அந்த பெண்ணை அவன் திருமணம் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு ஆங்கில குறுநாவல் வந்து ஒரு பழைய நாவல் இருக்கு. அந்த கதையில எப்படி பெண்ணா புலியா அப்படின்னு ஒரு சிக்கலான கேள்வியை கேட்டிருக்காங்களோ அது மாதிரி நீங்க கேட்டிருக்க ஒரு கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான கொஸ்டின். ஏன்னா உணர்ச்சி, சூழ்நிலை ரெண்டுமே முக்கியம். ஏன்னா உணர்ச்சியை எந்த சூழ்நிலை வெளிப்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்குமே எல்லா உணர்வுகளும் வரும். இப்போ ஒரு சில இடங்கள்ல நமக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், சந்தோஷம் வரும். ஆனா உடனே அந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்த முடியாது. அங்க என்ன சூழ்நிலை இருக்கு, இந்த இடத்துல இந்த உணர்வை நம்ம வெளிப்படுத்த முடியுமா, வெளிப்படுத்தினா அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சூழலை பார்த்துதான் நம்மளுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்துற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஒரு துக்க வீட்டுல கூட இந்த பக்கம் வந்து நின்றுட்டு ஏதாவது ஹாஸ்யமா பேசிட்டு இருப்பாங்க, நமக்கு சிரிப்பு கூட வரலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம சிரிக்க முடியாது. அப்ப நம்மளுடைய உணர்வுகள் வந்து முக்கியம்தான். ஆனா அதை எந்த சூழ்நிலையில எப்படி எங்க யாருக்கு முன்னாடி வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த கேள்விக்கு நான் ரெண்டுக்குமே ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் தான் கொடுப்பேன். ரெண்டுமே ஒரு தராசு தட்டுல வச்ச மாதிரி சம எடை உள்ளதுதான். உணர்ச்சியும் முக்கியம், அது வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ரொம்ப ரொம்ப அருமை சார். உங்களோட எக்ஸாம்பிளும் ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. என்னோட அடுத்த கேள்வி, உங்களோட கதைகள்லாம் பாத்தீங்கன்னா சமூக உண்மையில் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு பின்னால இருக்க உங்களோட நோக்கம் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த உங்களோட கதை புக்ல இருக்க அந்த மேஜை கதை, அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி தீக்குச்சியை அணியாமல் பற்ற வைப்பது எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு தலைப்பு. அந்த கதை வந்து சமூக உண்மையை நிறைய வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. அதுக்கு உங்களோட பதில்? மேம், இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? சமூகம் சார்ந்து நான் அதிகமா எழுதிருக்கேன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் சொல்றீங்க சமூகம் சார்ந்து ஆமா, அதுல எழுதியிருக்கேன். சமூக சார்ந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து அதிகமா என்னுடைய எழுத்துக்களை வெளிப்படுத்த நினைக்கிறது வந்து மனித உணர்வுகள் தான். இந்த மனித அருகன் ஒரு உணர்வுகள். கதை இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதே மாதிரிதான் இருந்தது. என்ன மேடம்? அருகன் அப்படின்ற கதை ஆமா. கதை இருக்கு இல்லைங்களா, அதுவும் அந்த மாதிரிதான் இருந்தது. உளவியல் ரீதியா உம் உணர்வு நெருக்கடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் எப்படி அதை கடந்து போறான், எப்படி அதோட ஃபைட் பண்றான் அப்படிங்கறதான் பெரும்பாலும் என்னுடைய கதைகள்ல மையமா வச்சிருப்பேன். அந்த கடைசி தீட்சையை அணையாமல் பற்ற வைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு சிறுகதையில
ஆஹ் ஒரு புகைப்பிடிக்கக்கூடிய இளைஞன் வந்து ம், திருமணமாகி மனைவியோட மனத்தாங்கல்ல இருப்பான். ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அப்போ வந்து ஏதோ ஒரு முத நாள் திட்டிருவாங்க. அந்த கோவத்துல வந்து அவன் ஒரு புகைப்பிடிக்கலாம்னு நினைப்பான். ஆனா ஒரே ஒரு குச்சி மட்டும் தான் இருக்கும். அவனால அதை பத்த வைக்கவே முடியாது. அதுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுவான். பத்த வைக்கலாமா வேணாமா, காத்தடிச்சு அணைஞ்சிருமா அப்படின்னு ரொம்ப மன உளைச்சல்ல இருப்பான். அப்ப அந்த இடத்துல வந்து ஆஹ் சாதாரண ஒரு தீக்குச்சியை வந்து பத்த வைக்கிறதுக்கே இவ்வளவு கவனம் எடுத்துக்கிறோம், இவ்வளவு யோசிக்கிறோம். ஒருவேளை அணைஞ்சு போயிட்டா என்ன பண்றதுன்னு இவ்வளவு பதைக்கிறான். ஆனா வந்து நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனைவியா இருக்கட்டும், அல்லது காதலியா இருக்கட்டும், இல்ல அப்பா அம்மாவா இருக்கட்டும், இல்ல அண்ணன் தங்கையா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும், ஏன் இவங்க கூட நாம உறவை வளர்த்துக்கிறதில்ல, நம்ம ஏன் அவளை கவனம் எடுத்துக்கிறதில்ல? ம். ஒரு சிம்பிளான ஒரு தீக்குச்சிக்கு நம்ம இவ்வளவு கேர் பண்ற நாம வந்து நம்ம சுற்றி இருக்க உறவுகளோட சேர்ந்து நாம வந்து சரியா பழகுறோமா, நம்ம அவங்கள காயப்படுத்தாம பேசுறோமா, அவங்க உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் மேடம் அந்த கதையை எழுதினேன். அது ரொம்ப எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஜாலியா எழுதின கதை. இந்த தொகுப்பு படிச்ச நிறைய பேர் அந்த கதையை வந்து ரொம்ப ஜாலியா ப்ளே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்களும் குறிப்பா ம். அந்த கதையை பத்தி சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய வாசிப்புடைய ஆழத்தை நான் உங்களுடைய கேள்விகள் வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா இந்த நூற்றாண்டின் போதி மரத்துல 90 கவிதைகள் இருக்கு. ஆனா நீங்க ஆமா. குறிப்பிட்ட அந்த ஒரு கவிதை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த புத்தகத்தையே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு கவிதை. ரொம்ப ம். சிம்பிளா வந்து பெருநகரத்தில் தொலைந்து போய் விலாசம் தொலைத்தவனின் தேடல் போலதான் வாழ்க்கை மரணமும் அப்படின்னு இருப்பேன். அதனால உங்களுடைய வாசிப்பு திறன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லவேளை கேள்வியெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டீங்க. நான் ஸ்பாட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அதான் கொஸ்டின் மேடம். நோட் பண்ணிட்டேன் சார். நம்ம கொஸ்டின் நோட் பண்ணிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். அதனால வந்து என்னுடைய கதையினுடைய மையமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா கதைகளையுமே மனித உணர்வுகள், மனித உணர்வுகள். ஏன்னா உலகத்துல எந்த மூலையில பிறந்திருந்தாலும் எல்லா மனிதனுக்கும் பசிக்கும், தாகம் எடுக்கும். இந்த பருவ வயது வரக்குள்ள ஒரு பெண்ணின் மீது ஈர்ப்பு ஏற்படும். குழந்தைகள் பிறந்த பிறகு அந்த குழந்தைகள் மேல வைக்கக்கூடிய பாசம், வயதான பிறகு இருக்கக்கூடிய இந்த உணர்வு எல்லாமே, அது எந்த மொழி எந்த நாட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஹியூமன் ஃபீலிங்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம்தான். அதனால வந்து என்னுடைய படைப்புகளை வந்து எனக்கு மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு திட்டமும் இருக்கு, ஆசையும் இருக்கு. அப்படி ஒரு வேளை மொழிபெயர்க்கப்பட வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த உணர்வுகள் கண்டிப்பா உலகத்துல எந்த மொழியில வாசிச்சாலும் அவங்களால வந்து கேட்ச் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால வந்து நான் தொடர்ந்து எழுதுறதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு இன்னும் உற்சாகப்படுத்திருக்குன்னா நீங்க அடுத்த கேள்வி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப அருமை சார். நல்லா சொன்னீங்க. அருமையான ம், கருத்து. ம். பொதுவா நீங்க கதையோட தலைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. அது எப்படி நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க? பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து அப்பாவோட காது அப்படிங்கிற ஒரு கதையோட தலைப்பு ரொம்ப வித்தியாசமான தலைப்பு. சரி மேம். ஜப்பான்ல வந்து ஹாருகி முராகமின்னு ஒரு ரைட்டர் இருக்காரு மேம். இப்ப சமகாலத்திலயும் ம், எழுதிட்டு இருக்காரு. ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப சுப்பீரியரான ஒரு ரைட்டர். அவரு எழுத்தை பத்தி என்ன சொல்றாருன்னா ஒரு குவாட் சொல்றாரு. ரைட்டிங் இஸ் ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறாரு. எழுத்து வந்து ம், தன்னிச்சையானது. அது தானா தோணக்குள்ள எழுதணும். நான் வந்து 3 மாதம் 4 மாதம் எழுதாமே இருப்பேன். ம், திடீர்னு ஒரு நாள் எனக்கு எழுதணும் ஏதாவது ஒரு ஸ்பார்க் அடிக்கும். அன்னைக்கு தான் நான் எழுதுவேன். அப்படி எழுதப்பட்டதான் என்னுடைய எல்லா கதைகளுமே. எந்த ஒரு கதையோ கவிதையோ இன்னைக்குள்ள எழுதிடணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு எழுதுறது கிடையாது. இந்த போட்டிகளுக்கு கூட அறிவிக்கிறாங்கல்ல, சிறுகதை போட்டி, நாவல் ம், போட்டின்னு, அதுக்கு கூட அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள நான் யோசிக்க மாட்டேன். எனக்கு தோணுச்சுன்னா எழுதி அனுப்புவேன். இல்லைன்னா அது போனாலும் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவேன். வலிந்து ஒரு ஆர்டிபிஷியலா வந்து எதையும் பண்றதுக்கான ஒரு எண்ணம் எப்பயுமே கிடையாது. ஆஹ் அது மாதிரி தலைப்புகள் வந்து கொஞ்சம் தமிழ்நாட்டை தாண்டி இந்திய இலக்கியம், உலக இலக்கியம் அப்படின்னு சொல்லி பரவலா கொஞ்சம் வாசிச்சிருக்கேன். அதனால வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் மேடம். என்னுடைய வாசிப்புல ம், வந்து நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். நிறைய பேர் என்னை பாதிச்சிருக்கிறாங்க. ஆரம்பத்துல என்னுடைய எழுத்துல நிறைய பேருடைய பாதிப்புலாம் இருந்திருக்கு. அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த பாதிப்பெல்லாம் போய் எனக்குன்னு தனியா ஒரு நடை வர அளவுக்கு நான் இப்போ வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய வாசகர்கள் சொல்றாங்க, உங்களுடைய பேட்டர்ன் தெரியுது, வாசிப்புகளே மோகன் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுங்கிற மாதிரி இப்போ சமீப காலமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வந்து என்னுடைய வாசிப்பை நான் பலமா நினைக்கிறேன். இன்னும் சாகர வரலாம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கூட என்னுடைய நண்பர்கள் சில பேர் இருக்கிறாங்க, ரொம்ப முக்கியமான இலக்கிய நண்பர்கள். அவங்க நான் புத்தகம் வெளியிட போனேன் அப்படின்னா சண்டை போடுவாங்க. நீங்க புத்தகம் வெளியிடுறதுல ஆர்வம் காட்டாதீங்க, இன்னும் நிறைய வாசிங்க, இன்னும் நிறைய வாசிங்க, வாசிச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
எனக்கும் வாசிக்கணும்னு தான் ஆசை. பணி சூழல் காரணமா சில டைம்ல அது ஒத்து வராது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு நான் தொடர்ந்து வாசிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி பறந்துபட்டு வாசிக்கக்குள்ள நம்மளுடைய அனுபவங்கள், அந்த வாசிப்பு அனுபவம், சொந்த அனுபவத்துல இருந்து தான் இந்த மாதிரி தலைப்புகள், இந்த மாதிரி கதை கருக்கள் அப்படிலாம் நமக்கு உருவாகுது. மற்றபடி கதை கருக்களுக்காகவும் தலைப்புக்காகவும் நினைக்கிறதெல்லாம் கிடையாது. அது அதுவா வருது மேடம். ரொம்ப அருமை சார். ம், மிக அழகா சொன்னீங்க. ம். ஒரு கதை எழுதுறதுக்கு நீங்க எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறீங்க? ஒரு முறை எழுதிட்டு அதை முடிச்சிடுவீங்களா இல்ல திரும்ப அது ஏதோ கரெக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்களா? இதான் என்னோட அடுத்த கேள்வி. மேம் அதான் மேம் எழுதணும்னு என்னைக்கு தோணுதோ அப்ப எழுத ஆரம்பிச்சிடும் மேடம். ம், அப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்லைன் தாட் மட்டும் தான் இருக்கும். இதை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்க போறோம், என்ன மாதிரி ஒரு கேரக்டர் மட்டும் தான் மெயின் கேரக்டர் மட்டும் தான் மைண்ட்ல நிற்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய உபகதாபாத்திரங்கள்லாம் நான் பிளான் பண்றதே கிடையாது. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எழுதக்குள்ள அதுவாகவே வந்துடும். அதுவாகவே ஒரு நண்பர் வந்து கதாநாயகனுக்கு ஒரு நண்பர் வந்துருவாங்க, இல்லை ஒரு மனைவி வந்துருவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு அதுவாகவே கிரியேட் ஆகிட்டே வந்துருக்கோம். அது போக்கில் விட்டுருவேன். அதுவா போகும், கதை போகும். முடிச்சிருவேன். கதையை முடிச்ச பிறகு ஒரு 2-3 நாள் அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அப்பப்போ தோணும், எங்கேயா வெளியில் இருக்கக்குள்ள வேலை பார்த்துட்டு இருக்கக்குள்ள அந்த கதை எழுதணுமே, அதில் இன்னும் கொஞ்சம் இப்படி ஆட்கள் போகலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு கொஞ்சம் செப் பண்ணுறதுக்கு தோணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு அல்லது ஒரு 10 நாள் எப்போ டைம் கிடைக்குதோ எடுத்து அந்த கதையை வந்து மறுபடியும் ரீட் பண்ணக்குள்ள அதுல நிறைய நகாசு வேலைன்னு நம்ம சொல்றோம்ல தமிழ்ல, அது என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு 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 பெண்ணை வந்து சாதாரணமா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அலங்காரம் வந்து அதுக்கப்புறம் பண்ணுவோம். அந்த அலங்காரம் கூட வலிந்து எதுவுமே செய்ய மாட்டேன். ரொம்ப கதைக்கு ஆப்டா இருக்கிற மாதிரி அதை வந்து துண்டா படிக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு மெனக்கிட்டு உள்ள நுழைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாம ரொம்ப இயல்பா வந்தா மட்டும்தான் அந்த நகாசு வேலை கூட பார்ப்பேன். இன்னும் சில டைம் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணணும்னு சொல்லி ஒரு கதையை கொத்துக்கறி பரோட்டா போடுற மாதிரி ஏகப்பட்டதுல திருத்தி கடைசியில பாத்தீங்கன்னா முதல்ல எழுதின வடிவம் தான் சிறந்த வடிவமா இருக்கும். அந்த 10 தடவை திருத்தின வடிவம் பூரா சொதப்பிடும். கடைசியில சலிச்சு போய் நம்ம ஃபர்ஸ்ட்லயே கரெக்டா தான் எழுதியிருக்கிறோம், நம்ம இதை திருத்த நினைச்சது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி பின்வாங்கிட்டு அந்த முதல் தடவை என்ன எழுதணும் அதை தான் ஃபைனல் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய கதைகள்ல ஒரு சில கதைகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள். அடுத்து கதைகளை வந்து நண்பர்கள்ட்ட கொடுக்கக்குள்ள அவங்க படிச்சுட்டு சில ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதை நான் ஏற்றுக்குவேன், அது சரியா இருக்கும். ஒரு சில சொல்றது கரெக்டா இருக்கும், இப்படி பண்ணி தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி கதையில் இருக்கக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி காமிப்பாங்க, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். எனக்கு வந்து என்னுடைய எழுத்துக்கு பலமே வந்து என்னுடைய இலக்கிய நண்பர்கள் தான். என்னுடைய அத்தனை இலக்கிய நண்பர்களும் என்னுடைய படைப்புகளை வந்து என்னுடைய இத்தனை நான் 6 புத்தகங்களும் வந்து வெளிவந்து ஓரளவு பரவலாக கவனம் பெற்றிருக்குன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்க இலக்கிய நண்பர்கள் என்னை தலையில தட்டி தட்டி நல்லபடியா எழுத வச்சிருக்காங்க. அதனால இந்த நேரத்துல நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். உங்களோட கதைகள் அத்தனையுமே ஒரு யதார்த்தமானும் கதாபாத்திரங்கள் வந்து யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதாவும் இருந்தது. ரொம்ப அருமையான கதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் மணிகள் முத்து மணி மாலையை கொத்த மாதிரி இருந்தது. ஒவ்வொரு கதையும் படிக்க படிக்க சுவாரஸ்யமா இருந்தது எல்லாமே. என்னுடைய சரிங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு மனசுக்கு ஒரு நெருக்கமான ஒரு சொந்தமான படைப்பு ஏன்? அதுலயே அவ்வளவு ஸ்பெஷல்? மேம், பாரதிக்கு முன்னும் பின்னும் பாரதி போல ஒரு கவிஞன் இந்த உலகத்திலே கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பெரும்பாலான தமிழ் சமூகத்தின் கருத்து அதுதான். பாரதியார் சொன்னாரு, அவர் பல மொழிகளை கற்று தேர்ந்து அதன் பிறகு சொன்னாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கனும் காலம் சொன்னாரு. அது மாதிரி நானும் வந்து தமிழ்நாட்டை தாண்டி பரவலா நிறைய இலக்கியங்கள் வாசிச்ச அந்த அடிப்படையில் சொல்றேன், பாரதிக்கு முன்னும் பின்னும் அப்படி ஒரு கவிஞன் உலகத்தில் கிடையவே கிடையாது, இனி பிறக்கவும் சாத்தியமில்லை. அந்த அடிப்படையில நான் அப்பாவின் காது அப்படிங்கிற கதைக்கு முன்னும் பின்னும் வச்சுங்களேன், அப்படி ஒரு மாஸ்டர் ஸ்டோரியை வந்து இதுக்கு முன்னாடி என்னால கொடுத்துருக்க முடியாது. இனிமே நான் எழுதுற காலம் வரையிலும் அப்படி ஒரு ஸ்டோரியை மறுபடியும் கொடுப்பனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கதைன்னு பாத்தீங்கன்னா இந்த அப்பாவின் காது அப்படிங்கிற கதை தான். அது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமானுஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தியில வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி தூர்தர்ஷன்ல ஓடும். அதாவது ஒரு மும்பை நகரத்துல வேலை பார்க்குற இளைஞன் வந்து வேலைக்கு போகக்குள்ள அந்த எப்பயுமே மும்பை வந்து உங்களுக்கு தெரியும், பயங்கர ஜன நெருக்கடியா இருக்கும், இறைச்சலா இருக்கும்.
ஆஹ் இப்ப நம்ம இப்ப இருக்கிறது அப்பவே அங்க இருக்கும். அப்ப அந்த அவன் வந்து அந்த சத்தம் அவனுக்கு ரொம்ப பாதிக்கும். அது நான் இன்ஸ்பயர் ஆன இடத்த சொல்றேன். அந்த ம், சத்தம் பாதித்து அவனால அந்த வேலையை, அவனுடைய வேலை, குடும்பம், அவனுடைய மனைவி, அந்த எதையுமே அவனால அந்த சத்தம் அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த சத்தத்துல இருந்து தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். ம், ஆஹ் எனக்குமே இருக்கு. எனக்கு பஸ்ல பாட்டு பாடுற பஸ்ல நான் ஏறி பயணிக்க மாட்டேன் எப்பவும் கூட. அந்த பஸ்ஸை விட்டு அடுத்த பஸ்ல தான் போவேன். ஏன்னா நம்ம காலையில ஒரு 6 மணிக்கு பஸ் ஏறுவோம். காலையிலேயே ஒரு குத்துப்பாட்டை போட்டு நமக்கு தலைவலியை உண்டாக்கிடுவாங்க. நம்ம போற வேலையே என்ன செய்ய போறோம்னே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும். அதனால வந்து நானும் அமைதியா விரும்பக்கூடியவன். அந்த அடிப்படையில எங்க அப்பாவுக்கும் அந்த கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அவரும் அமைதியா ம். விரும்பக்கூடிய ஒரு நபர் தான். இப்படி சுத்தியில என்னை பாதிச்ச அந்த சத்தம் அப்படிங்கிற விஷயம், அது இல்லாம ஒரு சத்தம் வந்து மனுஷனை உள்ளார எப்படி பாதிக்குது அப்படிங்கிறத ஒரு மேஜரா எடுத்துக்கிட்டு அதை பண்ணேன். அது ரொம்ப இயல்பா வந்துச்சு. கடைசியில அந்த சடனா அந்த முடிவு கூட அவர் இறந்து போயிட்டாங்கிறதோட முடிச்சிட்டேன் கதைய. கடைசியா ம். சடனா தங்கச்சி செத்த பிறகு ஒரு காது வந்து அசைஞ்சிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதான் அந்த கதையோட ஹைலைட்டே அதுதான். இறந்த பின்னாடி அவரோட காதை பார்க்கும்போது காது வந்து அசைஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்ன அஹ் விதம் வந்து ரொம்ப உம் ஹைலைட்டா இருந்தது. நான் கடுமையா உழைக்கிறேன் மேடம். நான் கடுமையா எழுத்துக்கு நிறைய உழைக்கிறேன். ம், ஆஹ் உங்க என்னுடைய அப்பாவின் காது வாட்சிங்கனாவே தெரியும். உங்களுக்கு அதுல நிறைய தரவுகள், நிறைய விஷயங்கள் நீங்க தேடுற மாதிரி நான் வச்சிருப்பேன். ஆஹ் பின்னாடி எவ்வளவு பெரிய விருது வந்தாலும், ஒருவேளை நல்லா இன்னும் தீவிரமா இலக்கியத்துல இயங்கி உங்களை மாதிரி இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணி நல்ல நல்ல இலக்கியங்களை படைச்சு ஏதாவது ஒரு நல்ல பெரிய விருது வந்தாலும் கூட, இன்னைக்கு எங்க மாவட்டத்துல இல்ல பக்கத்துல இருக்க மாவட்டத்துல நான் போனேனாக்க, வாங்க அப்பாவின் காது அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடுறாங்க. என் பேர் சொல்லி கூப்பிடுறது இல்ல. வாங்க சார் ம். அப்பாவின் காது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ஒரு எழுத்தாளன் அவனுடைய படைப்பால அடையாளப்படுத்துற அந்த ஒரு கிரெடிட் வந்து என்னை ரொம்பவே உற்சாகமா வச்சிருக்கு. இது இனிமே எத்தனை விருதுகள் வாங்கினாலும் இந்த இந்த அழைப்புக்கு இணையா இருக்குமான்னு எனக்கு தெரியல மேடம். அதனால அந்த அப்பாவின் காதுங்கிற கதை எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருக்குமே பிடிச்ச கதையும் அது கூட தான் நான் நினைக்கிறேன். எனக்கும் சரிங்க. ரொம்ப பிடிச்ச கதை புத்து தான் அது. ரொம்ப அருமை சார். என்னோட அடுத்த கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும். என்ன சொல்றதுன்னா ஒரு ஸ்பெஷலா ஏதோ ரெகுலரா ஒரு ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த சரிங்க. மாதிரி காஃபி குடிக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு ஹேபிட் இருக்கா? ஒரு ரைட் பண்றது ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரி. சரிங்க மேம். என்னுடைய எழுத்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கேன் மேடம். ம், விளம்பரத்துறை அதுல இருக்கேன். என்னுடைய பணி முடிந்து நான் வீட்டுக்கு தினமும் போறது 11 மணி, இரவு 11 மணிக்கு தான் போய் 10:30 மணி 11 மணி தான் போவேன். அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டு எனக்கு படுக்க தான் சரியா இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒன்று இந்த வாசிக்க வாய்ப்பு இருக்கும். பெரும்பாலான என்னுடைய இத்தனை புத்தகங்களும் நான் வீட்டில் எழுதுனதே கிடையாது மேடம். நான் ம், டிராவல் பண்ணக்குள்ள பஸ்ஸில் என்னுடைய கிளைண்ட்டை மீட் பண்ண போகல நான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு 1/2 hour வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேப்ல என்னுடைய 90% எழுத்துக்கள் வந்து என்னுடைய பயணத்திலையும் இந்த மாதிரி எங்கேயாவது காத்திருக்கிற நேரத்துலையும் தான் எழுதுனது. மொபைல் இருக்கிறதுனால இன்னைக்கு இன்னைக்கு தொழில்நுட்ப வசதி இருக்கிறதுனால பேப்பர் பேனா தேட வேண்டிய அவசியம் இல்லாம ம். நினைச்ச இடத்துல எழுத முடியுது. 90% நான் வெளியே தான் எழுதிட்டு இருக்கேன். அதனால நீங்க சொல்ற மாதிரி ஒரு காஃபி குடிச்சிட்டு எழுதுறதோ அந்த மாதிரி எல்லாம் இல்லை. அப்படியே என்னைக்காவது வீட்டில் எழுதுனா கூட நான் டீ காஃபி அந்த மாதிரி வேற எந்த ஒரு ஹேபிட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எனக்கு டீ குடிச்சா தூக்கம் வந்துடும் மேடம் நைட்ல. அதனால நான் டீ குடிக்க மாட்டேன். ஆஹ் எப்படி சொல்றது, எழுதுற உட்காந்துட்டுனாக்கா எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மா திட்டுவாங்க. நான் வெளியில வந்து வாசல் வாசல் வந்து ஓப்பனா இருக்குங்களா, அதுலதான் உட்காந்து எழுதுவேன். எனக்கு ஒரு அறைக்குள்ள உட்காந்து எழுதுறதுக்கு எப்பவுமே பிடிக்காது. நல்லா வாசல்ல காத்தோட்டமா எழுதுவேன். அப்போ வந்து நான் எழுத ஆரம்பிச்சேன்னா இன்வால்வ் ஆயிரும் மேடம். என்னை சுத்தி என்ன நடக்குதுங்கிறது எனக்கு சுத்தமா அப்சர்வ்ல இருக்காது. எங்க அம்மா வந்து திட்டுவாங்க, பக்கத்துல பாம்பு வந்தா கூட உனக்கு தெரியாதடா, பார்த்துட்டு எழுதுறா அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க. அவங்க வழியினா வந்து டீ போட்டு கொண்டாந்து கொடுப்பாங்க. ஆஹ் என்னுடைய வளர்ச்சிக்கு எங்க தாயார் வந்து மிக மிக முக்கிய காரணம். ஏன்னா என்னடா பொழப்பு விட்டுட்டு இவன் எழுதிக்கிட்டு இருக்கிறான், இதுல என்ன பெரிய சாதிக்க போறான் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க கொடுக்குற உற்சாகம் தான். அது இல்லாம என்னுடைய ஒவ்வொரு படைப்புக்கும் முதல் வாசகி எங்க அம்மா தான். அவங்க அவங்க பள்ளி படிப்பு படிச்சவங்கனாலும் அவங்க வயது அனுபவத்துல இருந்து எனக்கு நிறைய விஷயங்களை வந்து லீட் பண்ணுவாங்க கதைக்கு. கதையில நிறைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. அதே மாதிரி வட்டார வழக்கு கதை எழுதக்குள்ள எனக்கு அவங்களுடைய உதவி வந்து மிகப்பெரிய பலமா இருந்துச்சு. அதனால அந்த இந்த நேரத்துல உங்களுடைய வட்டார வழக்கு சொல் நிறைய உங்களுடைய கதைகள்ல வந்து தென்பட்டுச்சு.
அழகாவும் இருந்தது. யதார்த்தமான அந்த டயலாக் ரைட்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் யதார்த்தமா இருந்தது. உங்களுடைய வட்டார வழக்கு சரி சொல் அதிகமா இருந்தது உங்க கதைகள்ல. சரி மேடம். படிக்கும்போது ரொம்ப ஆழமா இருந்தது ஒவ்வொரு கதையும். சரி. ரொம்ப அருமை சார். இப்ப பாத்தீங்கன்னா உங்க கதை நம்ம எழுதுறோம் இல்லைங்களா? கவிதை கதை எழுதும்போது உங்களுக்கு ஊக்கமா இருக்கிற தருணம் அந்த மாதிரி ஏதாவது நினைவு இருக்கா? மேம், நம் பேருந்துல போகக்குள்ள நம்ம ஜன்னல் வழி காட்சியில எனக்கு நிறைய கதைகள் ம், கவிதைகள் பிறந்திருக்கு. அதான் மேம், எழுதணும்னு எப்பயும் யோசிக்கிறதில்ல மேடம். அது திடீர்னு எப்பயாவது தோணும் மேடம். அதெல்லாம் தோணும். பார்க்குற சம்பவங்கள், இல்ல பழைய நினைவுகள், ஏதாவது ஒண்ணு நம்மள எப்பயாவது திடீர்னு பின்னாடி பிடிச்சு தர உந்தும். அப்ப எழுதணும்னு தோணும். அப்படி வர எழுத்து எல்லாமே எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு. போட்டிகளுக்கெல்லாம் கூட நான் வலிந்து எழுதி பார்த்துருக்கிறேன். அது அவ்வளவு சிறப்பா வந்ததில்லை. அதனால நான் எழுதுறதுக்கு வழியெல்லாம் எழுதுறதுக்கு எப்பவுமே முயற்சி பண்றதில்ல. தருணம் அப்படிங்கிறது அதுவா உருவாகிற தருணம் தான். இன்னும் சொல்ல போனா கழிப்பறையில கூட நான் திடீர்னு எனக்கு ஏதாவது ஒரு கதைக்கு ஒரு ஸ்பார்க் ஆகும். ம், ஆஹ் துக்க வீட்டுல கூட ஒரு துக்க வீட்டுல இருக்கக்குள்ள எல்லாரும் ரொம்ப இதா இருப்பாங்க. அந்த இடத்துல எனக்கு ஒரு கதைக்கு ஒரு உருவாகும். இந்த மாதிரி அதனாலதான் அந்த ஒரு உணர்வுகளை நான் ஒரு சூழ்நிலை பார்த்து வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணதுனாலதான். அதனால தோன்றப்ப எழுதுறது பெட்டர்னு எனக்கு தோணுது. இப்போ வர தலைமுறைகளுக்கு நான் தான் சொல்றேன். ரொம்ப அருமை அருமை சார். உங்களுக்கு எந்த சூழ்நிலையையும் எல்லா இடத்துலயும் முக்கியமா இந்த டிராவல் டைம்ல தான் கதை கவிதை அப்படிங்கிற ஒரு எழுத்துக்கள் தோன்றும் இல்லைங்களா? ஓகே, என்னுடைய அடுத்த கேள்வி. நம்ம கதை எழுதுறோம் இல்லைங்களா? நீங்க கதை எழுதுறீங்க இல்லைங்களா? எழுதுற ஒவ்வொரு பாத்திரங்களோட படைப்புகள் மிக அருமையா இருக்கு. அந்த கதாபாத்திரங்கள் உங்களோட மனசுல பேசுவாங்களா அப்படிங்கறது என்னோட அடுத்த கேள்வி. கதாபாத்திரங்கள் என்கிட்ட பேச மாட்டாங்க மேடம். நான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் நான் பேசுவேன் மேடம். ம். அவங்ககிட்ட அந்த பேசுவேன். மாதிரி. ஆமா. ஓ. இப்போ ஓ. உதாரணமா கூலிப்பாடு ம். நாவல்ல இந்த ம். செங்கோடன் ஒரு கேரக்டர் வரும். ம். அவன் பண்ற அழிச்சாட்டியம்லாம் அவன்கிட்ட பேசுவேன். டேய், நீ இப்படிலாம் பண்றிய நியாயமான அந்த பிள்ளை செவனேன்னு இருந்துச்சு. அது பாட்டுக்கு அதை ஏஜ் அட்டன் பண்ணனாலும் அது ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குது. நீ ஆசையை தூண்டி விட்டு இன்னைக்கு அந்த அம்மா அவங்க கூட இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு இப்ப விட்டுட்டு போறியே, உனக்கே நியாயமா அப்படின்னு சொல்லி நானே ம். அந்த கேரக்டர் கேள்வி கேட்பேன். அதே மாதிரி அதுல சீகாதர்னு ஒரு ஒரு மாமன் கேரக்டர் ஒன்று வரும். ம். ரொம்ப அந்த அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. அவர் திடீர்னு ம். பாம்பு கடிச்சு இறந்து போயிடுவாரு. ஒரு 4, 5 அத்தியாயத்துக்கு போனதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன், ஏன் நம்ம அந்த சீக்காதனை சாகடிச்சோம், அவரை கொஞ்ச நாளைக்கு உசுரோட வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு நான் யோசிச்சேன். நிறைய வாசகர்களும் அதை படிச்சப்ப சொன்னாங்க, ஏங்க சீக்காதனை சாகடிச்சிட்டீங்க, அவர் இன்னும் ஒரு 10 அத்தியாயம் வரல கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி என்னுடைய கதாபாத்திரங்கள் என்கிட்ட உரையாடுறாங்களோ இல்லையோ, நான் அவங்க கிட்ட உரையாடுறேன். உரையாடுறேங்கிறத விட அவங்க மனசு பக்கத்துல நின்னுதான் நான் ஒவ்வொரு கதையை எழுதுறேன். இப்ப அந்த போதும் பொண்ணு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவங்களுடைய உளவியல் பத்தி தான் அந்த நாவல் முழுக்க பேசுது. ஒரு பூப்படையாத பெண்ணுடைய உணர்வுகளை ம். உளவியல் ரீதியா நான் போர்ட்ரே பண்ண அது முயற்சி பண்ணிருக்கேன். கதாபாத்திரத்தோட பேரும் வித்தியாசமா இருந்தது. ம். கிராமத்துல இருக்கு பேர். மேடம். கிராமத்துல ம். தொடர்ந்து பெண் பிள்ளைகள் பிறந்ததுன்னா ஆண் பிள்ளைக்கு ஆசைப்படுவாங்க. தொடர்ந்து பெண் பிள்ளைகளா பிறக்கும். ம். 5 பெண் பிள்ளைகள் பிறக்கக்குள்ள அவங்க அந்த மாதிரி பேர் வைப்பாங்க. போதும் பொண்ணு, அதாவது இதோட பொண்ணு ம். போதும் அப்படின்னு சொல்லி பேர் வைப்பாங்க. இதெல்லாம் கிராமத்துல உள்ளவங்களுக்கு. அதனால எந்த கேரக்டரோ அந்த கேரக்டர் பக்கத்துல இருந்து அந்த கேரக்டர் நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் அப்படிங்கிற மாதிரி வச்சுதான் முடிஞ்ச அளவு ட்ரை பண்றேன். ஓரளவு எழுத்து சாத்தியமாயிட்டு தான் இருக்கு. அந்த நாவலும் பரவலா கவனிக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரேர் கண்டென்ட் அப்படிங்கிறதுனால எழுதியிருக்காங்க. மேஜரா அந்த மாதிரி ஒரு ஏஜ் அட்டன் பண்ணாத பொண்ணை வச்சு உப கதாபாத்திரங்களா வச்சு எழுதியிருக்கிறாங்க. மேஜர் எல்லாம் வச்சு எழுதுனதில்ல. எழுதுறதுல ரொம்ப கம்மி. நான் அதை ட்ரை பண்ணேன். அது அதை ஒரு நகரத்துல வச்சு எழுத முடியாது. அதனால கிராமத்துல ம். வச்சு எழுதணும் அப்படிங்கறத ஆசைப்பட்டேன். அந்த கிராமத்துல வச்சு எழுதக்குள்ள கற்பனையா ஒரு பூங்குன்றம், பூங்குளம், மாங்குளம்னு ஏதோ ஒரு கிராமத்தை வைக்கலாம்னு தான் முதல்ல யோசிச்சேன். அப்புறம் ஏன் நம்ம சொந்த ஊருக்குள்ள நாமே இன்னொரு கிராமத்தை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய சொந்த நிலத்திலேயே அந்த கதை நிகழ்ற மாதிரி வச்சுட்டேன். அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய சொந்த நிலத்தை பத்தி அங்க இருக்க நிலவரவியல், அங்க இருக்க புவியியல் அமைப்பு, அங்க இருக்கக்கூடிய வழிபாட்டு தெய்வங்கள், அங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அதுல எக்ஸ்போஸ் பண்றதுக்கு அது ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. அதனாலேயே அந்த நாவல் இன்னும் கொஞ்சம் எங்களுடைய பெரம்பலூர் மாவட்ட வட்டாரம் பாத்தீங்கன்னா, மத்த நெல்லை மாவட்டம், ரொம்ப சிக்கலா இருக்காது. எந்த இடத்துல பேசினாலும் மேக்சிமம் 90 வார்த்தைகள் புரிஞ்சிடும்.
ரொம்ப பூடகமாலாம் எதுவும் இருக்காது. அப்படியே புரியலனா கூட அந்த கான்டெக்ட்ல வரக்குள்ள தனியா சொன்னா புரியலனா கூட அந்த கான்டெக்ட்ல லைன்ல வரக்குள்ள ஈஸியா புரிஞ்சிடும். அப்படி புரியாத வார்த்தைகள்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரேர், ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் தான் இருக்கும். அதனால அந்த நாவல் எல்லாத்துக்குமே புரியும்படியா இருந்துச்சு. வட்டார வழக்கில் எழுதியிருந்தாலுமே கூட புரியும்படியா இருந்துச்சு. ஆனா வட்டார வழக்கு அகராதி ஒண்ணு நீங்க பின்னாடி இணைச்சிருக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நிச்சயமா அடுத்து ஒரு வர நாவல்ல அப்படி பண்ணனாங்க நிச்சயம் அந்த ஒரு வட்டார வழக்கு சொல்ல அகராதி இணைச்சுதான் நான் எழுதுவேன். மிக அருமை சார், அருமை. என்னோட அடுத்த ம், கேள்வி, ம். உங்களோட கதையில வர கதாபாத்திரம் வந்து உயிரோட வரணும் அப்படிங்கிற மாதிரி என்னைக்காவது தோணிருக்கா உங்களுக்கு? முன்னாடியே இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன் மேடம். இந்த அப்பா இறந்து போன அப்பா ம், மறுபடி வரணும். உண்மையாலுமே எங்க அப்பா இறந்துட்டாரு. அவரு ம், அவருதான் அந்த கதாபாத்திரம்னு வச்சுங்களேன். அந்த ம், கதாபாத்திரமும் பிறந்து வரணும். எங்க அப்பாவும் மறுபடியும் பிறந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன். உண்மையாலுமே திரும்ப ஒரு கதாபாத்திரம் பிறந்து வரணும்னா அந்த ஒரு கதாபாத்திரம் அப்பா தான் இன்னும். ஏன்னா வந்து என்னுடைய இன்னைக்கு நான் எழுதுறதுல நிறைய விஷயம், நிறைய பிலாசபர் இருக்காங்க உலகத்துல, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறோம். என்னுடைய சொந்த அப்பா வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு அவர் போற போக்குல சொன்னதெல்லாம் தத்துவமா நான் எடுத்திருக்கிறேன். நிதானம் அப்படிங்கிற விஷயத்தை எனக்கு தொடர்ந்து கற்பித்துட்டே வந்த ஒரு அற்புதமான மனிதர். பொறுமை, ம், நிதானம். எந்த ஒரு விஷயத்திலையும் ரொம்ப பொறுமையா இருங்க, ரொம்ப நிதானமா இருங்க, யோசிச்சு செயல்படுங்க. என்ன பேச போறோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத ரொம்ப எல்லாமே ரொம்ப நிதானம் நிதானம் நிதானம். அதான் அந்த கதையில எழுதியிருப்பேன். அப்பாவின் காதல ம். ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் எழுதியிருப்பேன். ஒரு 7 வரி கவிதை எழுத எனக்கு 3 மாதங்கள் ஆகும். அந்த அளவுக்கு நிதானம். ஏன்னா எங்க அப்பா நிதானத்தை பத்தி சொல்லியிருக்காரு சொல்லி அதை கூட நான் கோட் பண்ணியிருப்பேன். அதனால வந்து அப்பா மறுபடியும் பிறந்து வரணும். அவ்வளவுதான் மேடம். அருமை, அருமை சார். அப்பாங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கதாநாயகன். ஒவ்வொரு பையன் பொண்ணுக்கு எல்லாமே அப்பா தான் கதாநாயகன்ங்கிறது அழகா நீங்க சொன்னீங்க. ரொம்ப சரி நன்றி. மேடம். என்னோட ம். அடுத்த கேள்வி, உங்க குடும்பம், நண்பர்கள் உங்க கதையில வந்து அவங்கள வந்து அடையாளம் காண்டிருக்கிறாங்களா அப்படிங்கறது என்னோட கேள்வி. இதுல நீங்க அப்பா சொல்லியிருக்கீங்க, அப்பாவை தவிர வேற யாராவது? மேம் நல்ல குணாதிசயம் கொண்ட உறவுகள், அது ம், நண்பர்களா இருந்தாலும் சரி, இல்ல வேற உறவுகளா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து மேக்சிமம் அப்படியே கதையில வச்சிருவேன். கொஞ்சம் முரண்பட்டு இருக்கவங்க இந்த மாதிரி இருக்கவங்களையும் நான் கதையில வச்சிருக்கிறேன். ஆனா வந்து மாற்று பெயர்ல ஹலோ மேம். கேக்குது சார், கேக்குது. சொல்லுங்க. இப்போ குருதிப்பாடு நாவல்லே பாத்தீங்கன்னா எல்லா கேரக்டருமே எங்க ஊர்ல இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அதுல வரக்கூடிய. ம், இந்த ம், போதுங்கிற அந்த மெயினான அந்த ஹீரோயினை தவிர மீதி வரக்கூடிய அத்தனை கதாபாத்திரங்களும் எங்க ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுல ம், இருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறாங்க. அவங்களதான் வச்சிருக்கேன். ஏன்னா அவங்க எல்லாம் நல்ல விதமா காமிச்சிருக்கிறதுனால அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டேன். அதுல ஒரு சாமியாடி வருவாரு, முட்டை பணியாரம்னு சொல்லிட்டு. ம், அவரெல்லாம் எங்க ஊர்ல வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதர் தான். அந்த மாதிரி நான் நேரடியாவே பயன்படுத்துறேன். சிக்கலான உணர்வுகள் கொண்ட சிக்கலான வேலைகளை செய்யக்கூடிய கதாபாத்திரங்களை மட்டும் நான் புனைவா வச்சுக்கிறேன். ஏன்னா ம். அவங்க நேரடியாக நம்ம காயப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கேரக்டர் மட்டும் எடுத்துக்கிட்டு முற்றிலும் அவங்கள வேற ஒரு புதிய மனிதரா அந்த கதையில நான் வச்சிருவேன். அதனால சம்பந்தப்பட்டவங்க படிச்சா கூட நம்மளதான் இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த மாதிரி தான் பயன்படுத்தும். ஆனா நல்ல கதாபாத்திரங்களை அப்படியே வச்சுக்கிறேன் மேடம். ம். அருமை சார், மிகவும் அருமை. என்னோட அடுத்த கேள்வி, நீங்க ம், ஒரு கதை எழுதி முடிச்சதும் ம். உங்களுக்குள்ள ஒரு உணர்ச்சி வரும் இல்லையா? அது வந்து சந்தோஷமா, இல்ல அடுத்து நாம எழுதணும் அப்படிங்கிற ஒரு உந்து சக்தியா? மேம் ஒரு சினிமா தனியா போய் நம்ம பார்க்கணும்னு வச்சுங்களேன். ம், நம்ம கூட இந்த ஃப்ரெண்டு ஒரு 4 ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அதுல யாராவது 2 ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம இந்த மூவியை இந்த ஃப்ரெண்டோட பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடக்குள்ள ஒரு சூப்பரா திடீர்னு ஒரு ஹோட்டல்ல அருமையான ஒரு டிஷ் சாப்பிடுறோம், செம்ம டேஸ்டா இருக்கு. ஐயோ இது நம்ம ம், ஃப்ரெண்டோட சாப்பிட்டுருக்கலாமே, நம்ம தனியா வந்து சாப்பிட்டோமே அப்படின்னு ஃபீல் வரும். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு கதையை எழுதி முடிச்சவனே இந்த கதையை என் நண்பர்கள்ல யாரெல்லாம் வாசிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நானே வந்து ஒரு கற்பனை பண்ணி பார்ப்பேன். ம், அதுலயும் குறிப்பா பெண் நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் இந்த குருதிப்பாடு நாவலை அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா முழுக்க முழுக்க பெண்களுடைய உடற்கூறியல் சார்ந்து உளவியல் சார்ந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் அப்படிங்கிறதுனால ஆஹ் அது கொஞ்சம் பிசகுனாலும் அது வந்து ஒரு போர்னோகிராஃபியா மாறக்கூடிய ஒரு கான்செப்ட் அது. ஆனா அதை ரொம்ப கவனமா பண்ணியிருக்கேன். எந்த ஒரு கொச்சை சொற்களையும் பயன்படுத்தாம ரொம்ப நேர்த்தியா அதை பண்ண முடிஞ்சது. இன்னும் சொல்ல போனா அந்த நாவலை ஆண் நண்பர்களோட பெண் நண்பர்கள் தான் அதிகம் பாராட்டினாங்க.
அப்ப நம்ம சரியா தான் வேலை பார்த்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு, மகிழ்ச்சி எனக்கு அந்த இடத்துல கிடைச்சது. ஆஹ் எப்பயுமே அதான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இப்ப கண்ணுக்கு தெரியாத வாசகர்கள் இருக்கிறாங்க. அது நம்ம புத்தகமா போட்ட பிறகு, அது வெளிவந்த பிறகுதான் அவங்களாம் படிப்பாங்க. நான் கைப்பிரதை எழுதுறதையோ அல்லது ஒரு மொபைல் எழுதுறதையோ உடனே ஒரு அடுத்த 2-3 நாட்களோ என்னோட நண்பர்களை வாசிக்க வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்போ முதல்ல அவங்க எப்படி இதை ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து முதல்ல அனலைஸ் பண்ணுவேன். அதுலயும் நண்பர்களை விட பொறாமை கொண்ட நண்பர்கள் சில பேர் இருப்பாங்கல்ல, கண்டிப்பா. அவங்கள்ட்ட கொடுப்பேன். அவங்க எப்படி இதை ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்ப நினைப்பேன், நீங்க நல்லா இருந்தாலும் நல்லாவும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த உணர்வுகளை நான் எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கேன் மேடம். இது ஒரு ஜாலியாகவும் இருக்கும், எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். ஆஹ் நிறைய பேர் சரியில்லைன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க இது சரியில்லை வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இந்த இடத்துல பதிவு பண்றது எனக்கு 1000ல் ஏதோ சிவாஜி எம்ஜிஆர் மூவில வந்து நம்பியார் சொல்லுவாரு, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள் அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அது மாதிரி எனக்கு வாய்த்த இலக்கிய நண்பர்கள் மிகவும் வந்து திறமைசாலிகள், அன்பானவர்கள், என்னுடைய பிழைகளை திருத்தி என்னை நேர்த்தியா ஆக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. அதனால என்னுடைய முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து வெளிவாசல்களை தாண்டி முதல்ல என்னுடைய நண்பர்கள் வட்டாரம் அவங்க தான் மேடம். ஓகே சார், நன்றி, மிக அருமை. என்னோட அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, ஒரு கவிஞரா, ஒரு கதாசிரியரா, ஒரு எழுத்தாளரா, நீங்க இளம் தலைமுறை எழுத்தாளருக்கு நீங்க சொல்ல விரும்புறது ஏதாவது இருக்கா? ஒரு ஆலோசனை, முக்கியமா ஒரு ஆலோசனை அந்த மாதிரி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் இது தனியா ஒரு கான்செப்டாக பேசக்கூடிய விஷயம், இருந்தாலும் மிக சுருக்கமா நான் உங்களுக்கு ஒரு 2 நிமிடத்துல அதை சொல்லிடுறேன். ம். இன்னைக்கு வந்து பாரதியார் சொன்ன மாதிரி தமிழ் இனி மெல்ல சாகுங்கிற மாதிரி இன்னைக்கு தமிழ் எழுத வாசிக்க, அதாவது பிழை இல்லாமல் எழுத வாசிக்க தெரிந்த இளைய தலைமுறை ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அது அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரையிலும் தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு 12 ஆண்டுகள் படித்தும் கூட ஒரு செய்தித்தாளை வந்து அதில் இருக்கக்கூடிய செய்தியை இல்லை ஒரு சிறுகதையவோ இல்லை ஒரு கவிதையோ அந்த ஏற்ற இறக்கத்தோட அந்த வார்த்தையினுடைய உணர்வோட உச்சரிக்க தெரியல. நான் நிறைய கண்டிப்பா. இடத்துல என்ன மேம், ஆமா சார், கண்டிப்பா உண்மைதான் அது. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீரமான வார்த்தைகளை எப்படி படிக்கிறது, ஒரு சோகமான இடத்துல எப்படி வாசிக்கிறது, ஒவ்வொரு உணர்ச்சி இருக்குல்ல, அந்த ஒரு உணர்ச்சியோட அந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தல இன்னும் சராசரியா ஒரு செய்தி மாதிரி கூட அவங்களுக்கு தொடர்ந்து பிழை இல்லாமல் தப்பு இல்லாம படிக்க தெரியல. 10க்கு 5 மாணவர்கள் இப்படிதான் இருக்கிறாங்கிறது என்னுடைய கருத்து. சரிபாதி இப்படி இருக்கிறாங்க, ஆனா சரிபாதி டேலண்டா இருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்துல இளைஞர்கள் எழுத வராங்க அப்படிங்கிறதே வந்து பாராட்டக்கூடிய விஷயம். அதனால அவங்க முதல்ல எதுல தொடங்கினாலும் பெரும்பாலும் காதல் கவிதைகள் தான் தொடங்குவாங்க. அவங்க தொடங்கட்டும். ஆஹ் காதலிக்காமல் இருப்பதை விட காதலித்து தோல்வி அடைவது எவ்வளவோ மேல்னு யாரோ சொல்லுவாங்க, முன்னாடி சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எழுதாமலே இருக்கிறத விட எதையாவது எழுதட்டும், தவறா கூட இருக்கட்டும். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வர வர சரியாயிடும். ஆனா வந்து நம்ம சுற்றி ஒரு பெரிய அரசியல், இலக்கிய உலகத்துல பெரிய அரசியல் ஒண்ணு போயிட்டு இருக்கு மேடம். இந்த அரசியல்ல கண்டிப்பா. மாட்டிக்காம இருந்துட்டாங்கன்னாவே எனக்கு போதும். அவங்களுக்கு நான் வேற ஒண்ணுமே சொல்ல விரும்பல. அவங்க வந்து சமூகம் சார்ந்து எழுதலாம், எதை சார்ந்து வேணாலும் எழுதலாம். முதல்ல காதல் கவிதைகள் கூட எழுதட்டும். அடுத்தடுத்த படிநிலைக்கு அவங்களுடைய வாசிப்பு திறன், அவங்களுடைய அப்சர்வேஷன் எல்லாம் மேம்படக்குள்ள அவங்களுடைய எழுத்து வந்து ஆட்டோமேட்டிக்கா மேம்படும். நம்மள மாதிரி இருக்கிறவங்க நமக்கு அடுத்து வர தலைமுறைக்கு நம்மளும் சில விஷயங்களை சொல்லித்தர வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி இன்னைக்கு சமகாலத்துல இலக்கிய உலகத்துல ஒரு அரசியல் சுத்திகள் இயங்கிட்டு இருக்கு. அந்த அரசியல்ல மாட்டிக்காம தனித்துவமா அவங்க இயங்க ஆரம்பிச்சாங்கன்னாவே அவங்களோட எழுத்து நிச்சயம் வெற்றி அடைஞ்சிடும். அதுவும் குறிப்பா அந்த இசங்கள் சார்ந்து, சித்தாந்தங்கள் சார்ந்து அவங்க போகாம இருந்துட்டாங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆஹ் எழுதுறதுக்கு எவ்வளவு விஷயம் இருக்கு மேடம் உலகத்துல. ஆஹ் என்ன சொல்றது, நான் ஒரு உதாரணமா இப்ப நம்ம டீம்ல நிழலின் ஒரு எழுத்தாளர் இருக்காங்களா, அவங்க எங்க பெரம்பலூர் மாவட்ட எழுத்தாளர். அதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன். இப்போ அவங்களோட எழுத்துக்கள்லாம் நீங்க பார்க்கக்குள்ள அவங்க நம்ம அன்றாடம் சாதாரணமா கடந்து போற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுணுக்கமா அப்சர்வ் பண்ணி ரொம்ப அழகா எழுதுறாங்க. நமக்கு இப்படி தோணலையே, அதை படிக்கக்குள்ள நமக்கு ஏன் இப்படி எழுதணும்னு தோணலையேன்னு நம்ம வந்து பொறாமப்படக்கூட சில நேரத்துல வைக்குது. திடீர்னு ஒரு ஊதாங்குழலை வச்சு, ஊதாங்குழல் சாதாரணமா நம்ம அதை கடந்து போயிட்டோம், அந்த ஊதாங்குழலை வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. திடீர்னு படல்னு இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு தொகுப்பு வெளியிட்டாங்க. ஒரு சாதாரண படம்லாம் இப்ப எங்கேயுமே கிடையாது.
இந்த படலை வச்சு ஒரு கதை எழுதுறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த பேருந்துல வந்து மிட்டாயெல்லாம் வைக்கிறாங்கல்ல, மிட்டாய் வைப்பாங்க, மாம்பழம் வைப்பாங்க, மல்லிகைப்பூ வைப்பாங்கல்ல, இந்த இவங்களெல்லாம் நம்ம வேணும்னா வாங்குவோம், வேணாம்னா வேணாம்னு சொல்லிடுவோம். இவங்களெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணி அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கும், அவங்க ஒரு நாள் அந்த அந்த வியாபாரத்தை பண்ணணும்னா அவங்க வீட்டுல என்ன மாதிரிலாம் பசியில இருப்பாங்க அப்படின்னு நம்ம டெய்லி பாக்குற மனிதர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த துயரங்கள் எல்லாம் வந்து ரொம்ப அழகா கேட்ச் பண்ணி எழுதுறாங்க. அதே மாதிரி பெரம்பலூர் மாவட்டத்துல மூர்த்தி ஒரு பேராசிரியர் இருக்காரு. அவரும் வந்து மண் சார்ந்த இலக்கியங்களை வந்து ரொம்பவே அந்த மண் சார்ந்த மனிதர்களுடைய பாடுகள், வலிகள், துயரங்கள் ரொம்ப அழகா எழுதுறாங்க மேடம். அதனால வந்து எனக்கு நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னா நான் மறந்துட்டேன். அருமை சார், அருமையா சொன்னீங்க. கேட்டதுக்கு பதில் சொன்னீங்க. அதனால ஓகே, வந்து இறுதி கேள்வி, இறுதி கட்ட. இருங்க மேடம், சாரி சாரி சாரி. சொல்லுங்க சொல்லுங்க. அதனால வந்து இப்ப இருக்க இளைய தலைமுறை வந்து அவங்களுக்கு தோன்றதை அழகா எழுதட்டும். அவங்கள நேரா வழி நடத்தினா போதும், அவங்க நல்லா எழுதுனா போதும். மற்றபடி அவங்களுக்கு பெருசா, ஏன்னா அன்னைக்கு வந்து ஒரு 10 வயது குழந்தைக்கு தெரியாத விஷயம் இன்னைக்கு 10 வயது குழந்தைக்கு எவ்வளவோ தெரியுது. அதனால நாம இன்னைக்கு டீச் பண்ற இடத்துலலாம் இல்லை, அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கிறாங்க. அதனால அவங்கள வந்து நெறிப்படுத்தினா மட்டும் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேடம். நன்றி சார், அருமையா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. ம். என்னோட இறுதி கேள்வி, இந்த ம். வாருங்கள் படைப்போம் நிகழ்ச்சியில பங்கேற்பது உங்களுக்கு எப்படிப்பட்ட அனுபவமா இருக்கு? அதை கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? மேம் அதான் ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், 200 நிகழ்ச்சிக்கு மேல நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே வந்து எனக்கு அப்பா கிட்டத்தட்ட 220 படைப்பாளர்களை நீங்க வந்து பொதுவெளியில அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஒரு படைப்பாளனுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமே அந்த புத்தகம் விற்கலாம் கூட பரவாயில்ல, அந்த புத்தகத்தை பத்தி ஒருத்தராவது பேசிட மாட்டாங்களா அப்படிங்கறதுதான் ஒரு படைப்பாளனுக்குரிய ஏக்கம். கண்டிப்பா. கரும்பு தின்ன கூலியா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நீங்க கூப்பிட்டு எனக்கு கரும்பு வண்டி வண்டியா கரும்பு அள்ளி கொடுக்குறீங்க, இதை நான் திங்கிறதுக்கு கூலி கேட்பேனா அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சி மூலமா இன்னும் ஒரு புதிய நட்பு எனக்கு உருவாயிருக்கு. இன்னைக்கு ஒரு 10-15 பேர் எனக்கு அறிமுகமாயிருக்காங்க. அடுத்து அவங்களுடைய படைப்புகள் எனக்கு வந்து சேர வாய்ப்பு இருக்கு, என்னுடைய படைப்புகள் அவங்ககிட்ட போக வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு உறவை, இந்த இலக்கிய உறவை வளர்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? அதனால வந்து இந்த வாருங்கள் படைப்போம் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சிக்கு நான் ரொம்பவே எப்படி சொல்றது தலை வணங்குகிறேன். தொடர்ந்து இன்னும் மூளை முடுக்குல அறியப்படாத இருக்க எழுத்தாளர்கள் எல்லாம் கொண்டு வந்து நீங்க மிக விரைவில் 1000 இலக்க தொடரணும் அப்படின்னு நான் இந்த நேரத்துல தாழ்மையோட வாழ்த்துறேன். நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி. கேள்வி கேட்பவர்கள் கேள்வி கேட்கலாம். சரி. மங்கை மேடம் வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களோட ரொம்ப பணி சுமைக்கு இடையிலுமே ஒரு தோழர் மோகனோட புத்தகங்களை படிச்சு முழுதும் உள்வாங்கி அவர் சொன்ன மாதிரி நீங்க முழுசா வாங்கியிருந்தீங்க. அதனால இல்ல, மட்டும்தான் இந்த அவரோட மாதிரி எல்லா கவிதையுமே அருமையா இருந்தது. எல்லா நூக்கன் கவிதையும் கார்னர் சொல்றதுக்கு கேக்குதா? டைம் இல்ல. கேக்குது சார். இல்ல, அதுதான் அந்த நூக்கன் கார்னர் நீங்க அதை அலசிருக்கீங்க. அது முழுசா உள்வாங்கினதான். ஏன்னா உங்களோட பணி சுமைகள் தெரியும். அதுலயுமே நம்ம இந்த குழு அழகா நீங்க ஒருங்கிணைச்சு கொண்டு போறது பாராட்டத்தக்கது. முதல் பாராட்டு உங்களுக்கு. நன்றி. அடுத்ததாக எழுத்தாளர் மோகன் அவர்கள், நீங்க சொன்ன மாதிரி மூளை முடுக்குகள்ல இருக்கக்கூடிய உங்களை போன்ற எழுத்தாளர்களை எங்க குழு அறிமுகம் செய்வதும், உங்களை பற்றின தகவல்களும் உங்களோட எழுத்து பற்றின தகவல்களும் வெளி உலகத்துக்கு வர்றது உண்மையிலே இந்த குழு செய்யக்கூடிய சிறந்த ஒரு சிறந்த பணியாக தான் இது நாங்க கருதுறோம். இப்போ எனக்கு சில கேள்விகள் இருக்கு. நீங்க துவக்கத்துல கடவுள் மறுப்பாளராகவும், அதுக்கு அடுத்ததாக ஆன்மீகத்துல நான் உள்ள நுழைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இதுல என்னோட ஒரு கேள்வி இன்னும் என்ன இருக்கு, இதுக்கு பதில் சொல்லுங்க. அடுத்த கேள்வியை நான் கேட்கிறேன். சரிங்க சார். சரி. ஆன்மீகத்துல போனதுக்கு அப்புறம் தெளிவு வந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல ஆன்மீகம் இல்லாம இருந்த பொழுது தெளிவு இல்லாம இருந்தேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை சார், ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு சார், ஒரு நம்பிக்கை வந்துச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் நெறிப்படுத்தினுச்சு, என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் நெறிப்படுத்தினுச்சு. அந்த இன்னும் சொல்ல போனா அன்றாட வாழ்க்கையிலேயே தினம் கரெக்டா எந்திரிக்கிறது, அந்த குளிக்கிறது, அந்த மாதிரி அன்றாட கடமைகள் ஆரம்பிச்சு என்னை கொஞ்சம் நேர்த்தி பண்ணது. அடுத்து கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் சரியா, அது 20+ நான் செஞ்ச அந்த டைம் 20 வயதுகளை கடந்த வயது, நல்ல ஒரு பீக்கான ஒரு வயதுல
தேவையில்லாத சிந்தனைகளை அண்டாம ஓரளவு அதை வந்து எனக்கு செக்யூர் பண்ணுச்சு. அதுல அந்த வகையில எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஆனா இப்போ ஒரு ஓகே. நீங்க சொல்ற இப்ப மாதிரி அது தெளிவுன்னே சொல்லலாம், ஆ, தெளிவுன்னே சொல்லலாம், தெளிவுன்னே சொல்லலாம். இல்ல இதை ஒட்டியே ஒரு கேள்வி. ம். அப்போ ஆன்மீகத்துல இருக்கிறவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க மாதிரியான ஒரு 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 இதுக்கு வந்து வந்துடுற மாதிரி இருக்குல்ல அது. அப்ப ஆன்மீகம் இல்லாதவங்க வந்து ஒழுக்கக்கேடுங்க உள்ளவங்களா? அப்படி இல்லை சார். ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஒரு புத்தகமே ஒருத்தரை நெறிப்படுத்திடலாம் சார். சில புத்தகங்கள் ஒருத்தர் நெறிப்படுத்திடலாம். ம். பக்கத்துல இருக்க நண்பர்கள் நெறிப்படுத்திடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வாய்ப்பு அமையும். எனக்கு ஒரு அந்த இடத்துல அந்த நேரத்துல ஒரு ஆன்மீகங்கிற வாய்ப்பு கிடைச்சது. அதுக்காக ஆன்மீகத்துல நம்பிக்கை இல்லாதவங்களோ ஓ, அல்லது ஆன்மீகம் சாராதவங்களோ ஒழுக்கக்கேடாதவங்களோ அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு சரி வாய்ப்பு சரி. அமையும். எத்தனையோ புத்தகங்கள் அது- நெறிப்படுத்திருக்குல்ல மனிதர்களை, எத்தனையோ புத்தகங்கள் நெறிப்படுத்திருக்கு. ம், ம். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு நெறிப்படுத்தும். எனக்கு அது ஒரு ஆரம்ப காலத்துல ஒரு நெறிப்படுத்துறது உதவியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு கோயிலுக்கே போறதில்லைங்கிறது வேற விஷயம். எனக்கு போறதுக்கு நேரம் இல்லை. சரி சரி சரி. அப்புறம் ஆஹ், நீங்க வந்து மானுடவியல் மனிதர்களை சார்ந்துதான் நான் எழுதுவேன், அவங்களோட வாழ்க்கை தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால அதை ஒட்டி தான் என்னோட எழுத்து இருக்கும்ன்ற மாதிரி உங்களோட பேச்சுல வந்து சொன்னீங்க. ஆமாங்க. சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது கடைசியா உங்களோட அந்த முடியும் போது நீங்க சொன்னீங்க, இளைஞர்கள் எங்கேயோ போய் ஒரு இசத்துல மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. ஆ. சரியா? அப்போ ம். ஒரு மானுடவியல் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா இசங்களோட ஒரு 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 கட்டமைப்புன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கரு உள்ள இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்போ இசங்கள் ஏதோ ஒரு இசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அந்த ம். அந்த அந்த இசத்தோட உள்ளதானே வந்து அந்த மானுடவியல் வந்து அதனோட வாழ்க்கையை வந்து புதஞ்சிருக்குது. சார் அப்ப இசங்கள். அது அது சொல்லுங்க. அந்த அந்த அரசியல்ல பேசல ஒரு 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 இலக்கியவாதிகள் வந்து அந்த ம். இசங்களை அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல, ஏன்னா பொதுவான புரிதல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ம். ஆஹ், அந்த அடுத்தடுத்த காலகட்டங்களை வந்து கடத்திக்கிட்டு வந்து இலக்கியவாதிகளால தான் வந்து கடத்தப்பட்டிருக்கு இது வரைக்குமே, இல்லைங்களா? ம். ஒரு ஒரு காலகட்டமும் அந்த ம். ஏதாவது ஏதாவது அவங்க இலக்கியம்ங்கிறது வந்து மானுடவியல் தழைக்கிறதுக்காக தான் வச்சுக்கோங்களேன் அது. ம். இது வந்து இதுல வந்து புராணங்களும் இதிகாசங்களும் வந்து இலக்கியங்கள்ல வராது, அது அது வேற அது. பரவாயில்ல. ம். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி இசங்களை சார்ந்து அது எந்த இசம் ஒன்னாலும் இருக்கட்டும், அது சார்ந்து எழுதுறது இளைஞர்கள் எழுதுறது வந்து அது போ மாட்டிக்கிறது, அது தவறுங்கிறது வந்து அதை கொஞ்சம் விளக்க முடியுமா, எப்படி தவறாகும் அது? கண்டிப்பா சார். அதாவது இன்னைக்கு எந்த ஒரு இசம்